ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி December 2 நம்ம வீட்டு குட்டி பிரின்ஸ்க்கு பர்த்டே. அந்த விலாகை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த டே அவருக்கான டே. அவர் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணணும். அட் த சேம் டைம் அவர் டயர்டாகவும் ஆகக்கூடாது. அதனால் என்ன பண்ணலாம், எங்கே கூப்பிட்டு போகலான்னு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. யாக்ஷிகாவுக்கு இந்த பர்த்டேக்கு நம்ம தீம் பார்க் போனோம். அவள் கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருக்கனால அவள் நல்லாவே என்ஜாய் பண்ணாள். ஸோ ஃபுல் டே டயர்ட் ஆகாமல் என்ஜாய் பண்ணாள். பட் இவர் வந்து குட்டி பாப்பான்றனால இவர் எங்கே கூப்பிட்டு போய் இவரை ஹாப்பியாக வச்சுக்கிறதுன்றதே ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. சரி, மிஞ்சி போனால் ஒரு குழந்தையால் எவ்வளோ நேரம் வந்து ஒரு பிளேஸில் ஜாலியாக விளையாட முடியும்? மினிமம் ஒரு 2 hours விளையாட முடியும். ஸோ வந்து ஒரு இந்த ஃபன் சிட்டிலாம் மாலில் இருக்கும்ல, அந்த மாதிரி கேம் சென்டர் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். மார்னிங் எழுந்து இதுக்கான ப்ரிப்ரேஷன்லேயே, அதாவது பசங்களை கிளப்புறது, ஆப்வியஸாக வந்து ஒரு டாட்லர் வச்சுருக்க அம்மாவுக்கு தெரியும். ஒரு பாப்பாவை பார்த்துக்கிட்டு வீட்டு எல்லாத்தையுமே ஏற கட்டி சமைச்சு கிளம்பி போகிறதுக்குள்ளே எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு, எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு, ஸோ அப்படி தான் எங்களுக்குமே ஆகிடுச்சு. மத்தியானம் ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்பி விஆர் மாலில் இருக்க ஒரு ஃபன் அண்ட் லேர்ன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனோம். யூஸ்வலாக அந்த ஃபன் சிட்டி தான் போவோம். பட் இந்த தடவை வந்து யாக்ஷிகாவோட விஷ் இந்த ஃபன் அண்ட் லேர்ன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அங்கே தான் போனோம். இன்னொரு பக்கம் வந்து பசங்களை எப்படி தனியாக விளையாட விடுறதும் வந்து தோணிகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஃபன் சிட்டியில் வந்து நம்ம கூட அக்கம்பெனி பண்ணுவோம். பட் ஃபன் அண்ட் லேர்ன் எப்படி இருக்கும்ன்ற ஐடியாவே கிடையாது. அதனால் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தோம். பட் அங்கே வந்து ஒரு சைல்டு கூட ஒரு அடல்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் உள்ளே போக முடிஞ்சுது. உள்ளே போனால் ஆக்சுவலாக நிறைய கேம்ஸ் எல்லாமே பசங்க என்ன சொல்கிறது, ஜம்ப் பண்ணி அவங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரியான கேம்ஸாக இருந்துச்சு. அது நிஜமாகவே எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நார்மல் கேம்ஸாக இருந்துச்சுன்னா ஈஸியாகவே வந்து அவங்களுக்கு போர் அடிச்சிடும், அதுக்கப்புறம் வேறு பிளேஸ் போகணுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி இல்லை. இங்கே வந்து 1.5 hours ஒரு சைல்டுக்கு வந்து 700 rupees. அவங்க வந்து சாக்ஸும் கொடுத்துட்றாங்க. அந்த சைல்டுக்கான சாக்ஸும் நம்மளே வச்சுக்கலாம். அண்டு அடல்ட்டும் வந்து சாக்ஸ் போடணும். ஸோ ஈச் அடல்ட்டுக்கு வந்து 40 rupees சாக்ஸ்க்காக சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்த பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸுமே வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. கிட்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ளே ஏரியாவில் ரொம்ப ஓவராக சேட்டை பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் அவங்க நல்லாவே நம்மளுக்கு கைட் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல இருக்க திங்ஸையுமே ரொம்ப நல்லா சானிடைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் மேலே ஏறும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, எதனா உடஞ்சி போயிட போகுதுன்னு சொல்லிட்டு. பட் வந்து அப்படி இல்லை, ரொம்பவே ஸ்டடியாக ஸ்ட்ராங்காக பண்ணி வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே. நாங்கள் போனது ஒரு மண்டே அப்படின்றனால தேங்க்ஃபுல்லி நாங்கள் போன நேரத்தில் அவ்வளோவா இல்லை, யாருமே இல்லை. ஒரே ஒரு கிட் மட்டும் தான், அவங்க பேரண்ட்டும் இல்லை, அவங்க மட்டும் விளையாட்டுருந்தாங்க. ஸோ பசங்களால் ஈஸியாக எல்லாத்தையுமே விளையாட முடிஞ்சுது. ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நான் வந்து இந்த வீடியோவில் ரோஹித்தை வந்து நானே தூக்கிட்டு வந்து இந்த சர்க்கஸில் இது பண்ண விட்டுருப்பேன். பட் வந்து இப்போ ஸ்டார்டிங்குன்றனால தான் நான் கையில் பிடிச்சி இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் அவர் இந்த மாதிரி படுத்துகிட்டே ஸ்லைட் பண்ணிட்டு வந்தார். ஆனால் வீடியோவோட கடைசியில் நீங்கள் பார்க்கும்போது அவரே தானாக ஸ்லைட் பண்ணிட்டு வருவார். ரொம்பவே என்ன சொல்கிறது, பயம் இல்லாமல் அழகாக வருவார். நம்ம தான் பசங்களுக்கு இது தெரியுமா அது தெரியுமான்னு பயந்து அவங்கள வளர்க்குறோம். ஆனால் அவங்க வந்து அவங்க ஏஜ்க்கான எல்லாத்தையுமே கற்றுக்குறாங்க. அண்டு இது நான் ஸ்லைட் பண்ணிட்டு வரேன். எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு ஸ்லைட் பார்த்தவொன்னே நம்ம ஒரு தடவை ஸ்லைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ட்ராம்பலின்லாம் வந்து இந்த பால் வந்து அவங்க மேலே விழுந்துருமான்னு நான் கத்திட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து கத்த வேணான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பசங்களுமே வந்து விளையாடும் போது அந்த ஒரு பயம் இல்லாமல் ஜாலியாக ஹாப்பியாக விளையாடிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த சாண்ட் பிட் ஏரியா, இது வந்து நிறைய ஷேப்ஸில் அந்த நம்ம இந்த மண்ணில் போட்டு ஷேப்ஸ் பிடிச்சி வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரியான டாய்ஸ் இருந்துச்சு. பட் என்னென்னா இது கரெக்டாக என்ன சொல்கிறது, எக்ஸாக்ட் சாண்டு கிடையாது. ஸோ அதனால் இதில் ஷேப் வந்து நம்ம பண்ண முடியாது. அண்ட் இதோட ஆம்பியன்ஸ் பாருங்கள், எவ்வளோ பாஷாக ரொம்பவே ராயலாக ரிச்சாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக இந்த பிளேஸு.
இஃப் இன்கேஸ் இங்கே கூட இருக்க அடல்ட்டால் வந்து குழந்தைங்களோட விளையாட முடியல அப்படின்னா நம்ம வந்து இங்கே உட்காந்து ரெஸ்ட்டும் எடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு செட்டப்பும் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த இடத்தோட பேரே வந்து ப்ளே அண்ட் லேர்ன் தான். ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், கேஸ் ஸ்டேஷன் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே போயிட்டு அந்த இதுவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூ அதெல்லாமே நான் கை வச்சு பார்த்தேன். ஓகே, அது என்ன மெட்டலாக இருக்க போகுது இல்லை இரும்பாக இருக்க போகுது, குழந்தைங்களுக்கு ஹர்ட் பண்ண போகுதுன்னா பார்த்தா அது வந்து ஃபுல்லாகவே ஸ்பாஞ்ச் தான். ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, மேலே பட்டுச்சுன்னா கூட அவங்களுக்கு வலிக்காது. அண்ட் கிட்ஸோட சேஃப்டியை ரொம்பவே மைண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி இந்த எட்ஜஸ்க்கெலாம் கூட போட்டு வச்சுருந்தாங்க அடிப்படாமல் இருக்கிறதுக்காக. அங்கே போன எக்ஸைட்மெண்ட்டில் எதை ஃபஸ்ட்டு விளையாடுறதுன்னு என் டாட்டருக்கு புரியல. ஸோ ஒன்றுலேருந்து ஒன்று தாவிட்டே இருந்தா. அண்டு அங்கே எப்படி கேஸ் ஸ்டேஷன் செட்டப் மாதிரி இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட் செட்டப் இருந்துச்சு. ஒரு பர்கர் செய்யறதுக்கான எல்லா ப்ராடக்ட்டும், அதாவது எல்லா பொருட்களும், லெட்யூஸ், சீஸ், உள்ளே வைக்கிற பேட்டி, டொமேட்டோ எல்லாமே அழகாக ஸ்லைஸ் பண்ணி ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருந்தாங்க. நானும் என் பொண்ணும் கொஞ்சம் நேரம் ஒரு பையர் அண்ட் செல்லர் மாதிரி விளையாட்டுருந்தோம். தூரத்துலேருந்து இதை பார்த்து நான் நெஜ காலிஃப்ளவர்னே நினச்சிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இட் இஸ் மேட் ஆஃப் ஸ்பாஞ்ச் தான். அண்ட் எல்லா வெஜிடபிள்ஸுமே மேட் ஆஃப் ஸ்பாஞ்சில் தான் இருந்துச்சு. ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரியான ப்ளே ஸ்டேஷன் மாதிரி மட்டும் இல்லாமல் மைண்ட் கேம்ஸும் நிறையா இருந்துச்சு. சொல்லப்போனால் இங்கே இல்லாத டாய்ஸே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஷாப்பில் இருக்க வேண்டிய எல்லா டாய்ஸுமே இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் வந்து இந்த 1.5 hours பத்தாது இங்கே இருக்க டாய்ஸ் எல்லாத்தையுமே விளையாடுறதுக்கு. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்து கிட்ஸ்க்கு வந்து ஹர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைனோசர் அண்ட் அதோட வீல் மாதிரி இருக்கிறது எல்லாமே ஸ்பாஞ்ச் தான். என் பையனுக்கு கார்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால அவர் கார் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாகி கார் பக்கத்துலேயே தான் இருந்தார். வேறு எங்கேயுமே போகல. எங்கே போனாலும் அந்த காரை வச்சு சுற்றதே தான் இதுவாக இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாக இந்த சென்ஸ் அங்கே இருந்த வரைக்கும். ஈவன் இந்த க்யூப்ஸ் கூட இட் இஸ் மேட் ஆஃப் ஸ்பாஞ்ச் தான்.
அண்ட் இந்த பால் ஏரியாவில் வந்து ஒரு ஸ்க்ரீன், பெரிய ஸ்க்ரீன் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பாலை வந்து நம்ம ஸ்க்ரீன் மேலே த்ரோ பண்ணோன்னா அதில் வந்து நம்ம இந்த ஃப்ரூட் நிஞ்சா கேம்லாம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி வந்து அந்த ஃப்ரூட்ஸோ வெஜிடபிளோ ஸ்ப்ளாஷ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் ஆட் ஆகும். அந்த மாதிரியும் கொஞ்சம் ஃபன் இருந்துச்சு. சரி, மேலேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோமே, கீழே என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலான்னு பார்த்தா, இந்த இடத்த பார்த்தோன்னா இந்த கேஷஸ் கேசல் போகோல போடுற அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான செட்டப் தான் கீழே பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு அடல்ட்டே ஏறினா கூட பிய்யாத அளவுக்கு தான் இந்த இடம் இருந்துச்சு. ஸோ இந்த ஹோல்ஸில் பூந்து நம்ம மேலுக்கா போகலாம். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் என் பொண்ணு டக்கு டக்குன்னு ஏறிட்டா. எனக்கு வந்து எங்கடா அருந்துருமோன்னு பயந்து பயந்து தான் ஏறினேன். பட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. வீடியோவில் பிகினிங்லேயே சொல்லியிருப்பேன், பாப்பா எவ்வளோ கேஷுவலாக ஸ்லைட் பண்ணான்னு சொல்லிட்டு. அது இங்கே நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ கேஷுவலாக அவர் ஸ்லைட் பண்ணுறாரு. நான் தான் தேவையில்லாமல் பயந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து அப்பா அவரோட களத்தில் இறங்கிட்டார். ஸோ இப்படி தான் பசங்களை எல்லா பாலும் என் மேலே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விளையாட்டுருந்தார். என் பொண்ணு பால் எடுத்து போட போட என் பையன் வந்து நிஜமாகவே அவருக்கு தெரியாதுல்ல இது விளையாட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து விட்டு அவங்க அப்பாவை காப்பாற்றிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கடைசியாக நாங்கள் சாண்ட்பேட் ஏரியாக்கே வந்துவிட்டோம். அங்கே வந்து இருக்க டாய்ஸ் எல்லாத்தையும் அங்கங்கே ஹைட் பண்ணி நீ கண்டுபிடி நான் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுருந்தோம். அதெல்லாம் நான் வீடியோவாக எடுக்கலை. ஏன்னா அது ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக போயிருந்துச்சு. டக்குன்னு வந்து ஒரு 1/2 hour ஓடிச்சு அந்த விளையாடிட்டு இருந்ததில். விளையாடி டயர்டாகி நானே வந்து அந்த ரெஸ்ட் ஏரியாவில் வந்து உட்காந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் பசங்க கூட இருந்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து இந்த ரெஸ்ட் ஏரியாவில் இருக்க மற்ற மைண்ட் கேம்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் பசில்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, ஷேப் பசில்ஸ் மாதிரி.
ஸோ இந்த ப்ளே அண்ட் லேர்ன் எங்கே இருக்குன்னா விஆர் மால்ல செகண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து நம்ம இறங்கின உடனே ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. அண்ட் கொஞ்ச நேரத்தில் லைக் 1 hour அப்படி கழித்து நிறைய ஒரு 2-3 கிட்ஸ் வந்துட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து என் பொண்ணு விளையாட ஆரம்பிச்சிட்டா. உடனே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்களாம். பர்த்டே செலிப்ரேஷன் கூட நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கான இடமும் அங்கே வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிட்ஸ்க்கு நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷனையும் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வர கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. தனியாக அனுப்புறதுக்கே பயந்துட்டு இருந்தேன். பட் இங்கே பார்த்தீங்களா இவர் எவ்வளோ மாசாக வந்து இந்த கார் வச்சுட்டே ஸ்லைட் பண்ணிட்டு வராரு. எனக்கு ரொம்பவே பயமாக தான் இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கும். ஃபைனலி 1.5 hours ஓவர். நாங்கள் 3 o'clock உள்ளே போனோம். அண்ட் 3:30 உள்ளே போனோம். 5 o'clock முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்களா கிட்ஸ் மூஞ்சில் எவ்வளோ ஹாப்பினஸ். அதுதான் எனக்கு வேணும் ஆக்சுவலாக. அவங்க ஸ்பெஷல் டேக்கு அவங்க ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அது போதும். ஸோ 2 பேரும் ஹாப்பியாக கிளம்பிட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் வந்து ரொம்பவே பசிச்சுது. விளையாடி ரொம்ப டயர்டானனால பீட்ஸா சாப்பிட்லாம் சொல்லிட்டு போனோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அடிக்கடி நான் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் கொடுக்க மாட்டேன். ஸோ ரொம்ப நாள் ஆனனால பீட்ஸா சாப்பிட்லான்னு சொல்லி போனோம். இங்கே கார் பார்க்கிங் ஏரியாவில் நடந்ததை பாருங்கள். எப்போவுமே வந்து பாப்பா வந்து ஃப்ரண்டில் தான் உட்காருவான். ஸோ அவங்க அப்பா டோர் ஓப்பன் பண்ணி பாப்பா ஏறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. பட் வந்து அவர் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் உட்கார இடத்துக்கு போய் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. பட் வந்து அவர் வந்து 2 years ஆயிடுச்சு. இவ்வளோ யோசிக்கிறாருன்றதுலாம் வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு யூஸ்வலாக டாமினோஸ் பீஸா ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் டாமினோஸ் தேடி ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டோம். அண்டு நாங்கள் கிளம்புன நேரம் வந்து ஒரு ஆஃபீஸ் போய்ட்ற டைம் அப்படின்றனால சரியான டிராஃபிக்கு. அதில் நல்லா மாட்டிக்கிட்டோம் அண்ணா நகரில். விஆர் மாலில் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மாதிரி நிறைய செடி வச்சுருப்பாங்க. நான் வர இந்த செடிங்களுக்கு வந்து ரொம்ப பைத்தியம் ஆகிட்டேன். ஸோ அதுக்காகவே இந்த கிளிப் நான் எடுத்தேன். ஒரு வழியாக அங்கே இங்கே சுற்றி தேடி அண்ணா நகரில் இருக்க ஒன் ஆஃப் தி டாமினோஸ் வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த டாமினோஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருந்துச்சு கம்பேர்ட் டு அதர் டாமினோஸ். அண்ட் அங்கே போய் ஆர்டர் கொடுத்துட்டு 15 minutes வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. எங்களால் பசி தாங்க முடியல. நாங்கள் காரில் வந்துட்டுருக்கும் போதே பாப்பா தூங்கிட்டான். அண்ட் யாக்ஷிகா வந்து சரியான பசியில் எப்படி உட்காந்து எப்படா பீஸா வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். அண்ட் பீஸா வந்து டேபிளுக்கு அவங்க அப்பா எடுத்துகிட்டு வரதுக்குள்ளேயே மேடம் வந்து அவங்க அப்பா கிட்டே போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பசி. ஏன்னா அந்தளவுக்கு விளையாடினாங்க. டாமினோஸ்லேருந்து நாங்கள் வந்து கேக் ஆர்டர் கொடுத்துருந்தோம். இங்கே என்னோடய பொண்ணோட கூட படிக்கிற பையனோட அம்மா அவங்க சூப்பராகவே கேக் பேக் பண்ணுவாங்க. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவங்க கேக்ஸ் எல்லாமே. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் இங்கே ஸ்க்ரீனில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். ரொம்பவே செம்மையாக இருக்கும்.
அவங்க வந்து என் பையனுக்கு கார் பிடிக்கும் அப்படின்றனால கார் ஒரு சின்ன கார் டாய் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் என் பொண்ணுக்கும் ஒரு பென்சில், லெட் பென்சில் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் கிட்ஸ்க்கு கிஃப்ட்டோடு சேர்த்து கேக்கும் வந்து டெலிவரி பண்ணுறது வந்து கிட்ஸ்க்கு இன்னும் ஹாப்பினஸ் கொடுக்கும்ல, அதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்க. இப்போன்னு இல்லை, நான் எப்போவுமே அவங்ககிட்ட தான் கேக் ஆர்டர் பண்ணுவேன். அண்ட் இதுதான் டெக்கரேஷன் ஐட்டம். நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து சம் 200 சம்திங்க்கோ 300 சம்திங்க்கோ வாங்கினேன், எக்ஸாக்டாக தெரியல. அதில் வந்து இத்தனை பொருட்கள் லைக் 2 நம்பர் பலூன், கார் ஷேப் பலூன்ஸ் ஒரு 5, அப்புறம் இன்னும் கொஞ்சம் நார்மல் பலூன்ஸ், ஃப்ரிஞ்ச் கர்டன், அப்புறம் இந்த ஹாப்பி பர்த்டே பேனர், இது எல்லாமே இருந்துச்சு. பட் ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, ஹாப்பி பர்த்டேயில் HAPPYயில் HAPY மட்டும் தான் இருந்துச்சு, ஒரு P வந்து மிஸ்ஸிங். ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே. நானும் என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் 3 பேரும் சேர்ந்து பாப்பாவை வந்து அத்தை பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து டெக்கரேஷனுக்காக ரெடி பண்ணோம். ரொம்பவே சிம்பிள் டெக்கரேஷன் தான். பாப்பாவுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்காது, ஆப்வியஸாக எதுவுமே ஞாபகம் இருக்காது. பட் என்னென்னா, இது வந்து ஒரு ஃபோட்டோ பர்பஸ்க்காக, பாப்பா வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக நாங்கள் வந்து இது பண்ணியிருந்தோம். அவருக்கு 2 இயர்ஸ் ஆகிருக்கு. இந்த 2 இயர்ஸில் எங்களுக்கு தெரிஞ்சு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா கார் தான். எத்தனை கார் கொடுத்தாலும் அவர் வாங்கிப்பார். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க பாய் மாமாக இருக்காங்க, கார் பைத்தியமாக இருக்கான் அப்படி இப்படின்னு. பட் இப்போ எனக்கு அது புரியுது. ஏன்னா எவ்வளோ கார் இருந்தாலும் அது அவங்களுக்கு பத்தாது, அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ.
டெக்கரேஷன்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் இது வந்து யாக்ஷிகாவோட சேவிங்ஸ்லேருந்து அவளோட தம்பிக்காக இந்த ஒரு குட்டி கார் வாங்கியிருந்தா கிஃப்டாக கொடுக்கறதுக்காக. அண்ட் மெயின் கிஃப்ட்டு இது தான். இது வந்து அவங்க அப்பா ரொம்ப ஆசையாக பாப்பாக்காக வாங்கினார். ஏன்னா அவர் கார் மேலே ரொம்ப க்ரேஸாக இருக்காருன்றதுக்காக இதுதான் வந்து அவருக்கு மெயின் கிஃப்டாக நாங்கள் இந்த பர்த்டே கொடுத்துருக்கோம். அண்ட் திஸ் இஸ் த கேக் தட் ஐ ஆர்டர்ட் ஃப்ரம் நான் சொன்னல முன்னாடி அவங்கக்கிட்டேருந்து. ரொம்பவே நான் அனுப்பின ஃபோட்டோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி அந்த கேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் கேக் பக்கத்தில் ஃபோட்டோ கூட அட்டாச் பண்ணுறேன் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். டேஸ்ட் வைஸ் வேறு லெவல். நம்ம சொன்ன டைமுக்கு எக்ஸாக்டாக அவங்க வந்து டெலிவரி பண்ணுவாங்க எப்போவுமே. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் கேக் வேணும், டெலிஷியஸாக கேக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். ரொம்பவே அஃபோர்டபுளாகவும் டேஸ்ட்டாகவும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இதோ வந்துட்டார் நம்ம ஹீரோ சார். பலூன்ஸை பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகி பலூன்ஸ் கூட தான் விளையாடினார். இந்த கஷ்டப்பட்டு பண்ண டெக்கரேஷன் எதையும் கண்டுக்கல. The most satisfied thing that we did on his birthday வந்து donating food. ஆக்சுவலாக லாஸ்ட் இயரும் நாங்கள் பண்ணியிருந்தோம். அதை நான் வீடியோவில் போட்டிருந்தேனான்னு எனக்கு தெரில. பட் இந்த வருஷம் வந்து நான் வந்து கிட்ஸோட ஃபேஸ்லாம் காமிச்சு போட விரும்பல. பெரம்பூரில் ஒரு சைல்ட் கேர் ஹோம் இருக்குது. அங்கே வந்து நாங்கள் வந்து ஃபுட் டொனேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த போர்ட் பிக்சர், அதாவது பப்புவோட பேர், எங்கள் பேர் மட்டும் மென்ஷன் ஆகிருக்க போர்ட் பிக்சர் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். இந்த செலிப்ரேஷன் நாங்கள் அந்த ஹோமில் கூட போய் பண்ணியிருக்கலாம். பட் வந்து இப்போது நம்ம பாப்பாவுக்கு பண்ணுற மாதிரி அவங்களுக்காக பண்ண முடியலையே, யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அந்த கிட்ஸை ஃபீல் பண்ண வைக்க வேணாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஜஸ்ட் வந்து மணி மட்டும் டொனேட் பண்ணோம். அதுக்கான ஃபுட் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஏன்னா வெளியிலேருந்து அவங்க ஃபுட் வாங்கிக்க மாட்டாங்க, கேஷ் மட்டும் வாங்கிப்பாங்க. அந்த கேஷ் யூஸ் பண்ணி அவங்களே ஃபுட் வந்து பசங்களுக்கு கொடுத்துப்பாங்க. அண்ட் நம்மளுக்கான ஒரு ப்ரேயர்ஸும் அவங்க பண்ணுவாங்க. இதே அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ நான் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் போடுறேன். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை அந்த ஹோம்க்கு நீங்களும் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். பாய்.